இந்த அரங்கத்தின் ஆடல் நாயகனான சிவபெருமானுக்கும் சபை தலைவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பலம், என்னுடைய மாணவிகள் அனைவருக்கும், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ஆய்வு நூல்கள் எழுதிய நூல் ஆசிரியர்கள் அனைவருக்கும், ஏன்னா ஒரு சில பேர் கதை சொல்லும் பொழுது விஷுவல் வரும். அதுபோல தேவரடியார்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது படித்த நூல்களில் கலையும் அவர்களுடைய சேவையும் இறையும் பிரிக்கவே முடியாது. அதே போல வெண்ணிலா அம்மா எனக்கு பைட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க தேவரடியார்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதை வாசிக்கும் போதுதான் எனக்கு ஏற்பட்ட விஷுவல் தான் இந்த மார்க்கம், அந்த வார்த்தைகள் தான். அந்த புத்தகம் படிப்பேன், பின்னாடி அவங்கள பற்றின ஒரு விவரம் இருக்கும்ல, புத்தகம் படிச்சுட்டு திருப்பி பார்ப்பேன், அவங்களோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது எப்படி எழுதுனாங்க, இதுக்கு எவ்வளோ இது பண்ணி. எனக்கு ஆக்சுவலா இது ரொம்ப சுலபமா இருந்தது. நூல் ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் ரொம்ப அழகா நூல்ல கொடுத்துட்டாங்க. இதுதான் எனக்கு வேலை ஈஸி தான். ஆக்சுவலா இது புதிய எண்ணம்லாம் இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சேன், அவ்வளவுதான். அதுக்கு இன்னொன்னு முத்துக்கண்ணம்மாள் அவர்களோட வழிகாட்டுதலோட தான் இது நடக்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணேன். முதல் தடவை நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு முடியல, 2வது தடவை பண்ணும்போது அவங்க விழுந்துட்டாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியல. நானும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2 வருஷமா பொறுமையா இருந்து அவங்க கிட்ட. இப்ப நான் எடுத்தது சிவனை பற்றி. அவர்கள் விராலிமலை முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்தார்கள். ஆனா தேவரடியாருடைய வம்சத்தின் கடைசி தேவரடியார். அப்போ அவங்க வாயில கேட்டு பண்ணக்கூடிய இந்த பாக்கியம் எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை விட எனக்கு வேற என்ன வேணும் வாழ்க்கையில. அதே போல இந்த தருணம் எனக்கும் சரி என்னுடைய மாணவிகளுக்கும் மறக்க முடியாத தருணம். இது என்ன சொல்றது, சார் சொன்னார் இல்லையா, 3 சக்திகள். அது உண்மைதான். 3 சக்திகள் முன்னாடி சிவனுடைய சேவைகளை செஞ்சு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதே போல இந்த மார்க்கம் அமைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட வெல்விஷர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கரெக்டாக 6 மணிக்கு எல்லாரும் வந்தோம். 9:15 3.25 மணி நேரம் கடந்து போயிருக்கிறது. இதில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லின் செல்வர் எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. இந்த பங்குல எனக்கு எப்படி சொல்றது என்ன, ஓடுகிற பஸ்ஸில் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் கம்பியில் பக்கம் அமர்ந்து போகிற வழியில் கண்ணில் தெளிவுகிற கோயிலை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு போகிற மாதிரி அரை நொடியில் பேசுவதா, அல்லது கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்து கண் மூடி தியானித்து அந்த கோவில் அர்ச்சகர் ஆராதனையை முடித்து பூ பழம் தட்டை எடுத்து கையில் கொடுத்து ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்ற அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய 13 நிமிடத்தில் பேசுவதா என்பதுதான் எனக்கு இப்போது இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலை. இருந்தாலும் சீனியர் சிட்டிசன்கள் பெருமளவுக்கு இங்கு அமர்ந்திருப்பதால் இன்னும் 6 நிமிஷத்திற்குள் பேசி முடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனக்கு இவங்க ஏதாவது விட்டு வச்சிருப்பாங்களான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா அவர்கள் அந்த புரட்சி குரலுக்கு மக்கள் குரல் துணை நிற்கும். நம்பர் 1. நம்பர் 2, பேச மறந்து சிலையா நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. அப்படி ஒரு சன்னிதானத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வை கொண்டு கண்ணில் காட்டியிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரி நர்த்தனா கார்த்திகேயன் அவர்களுக்கு முதல் பாராட்டு வாழ்த்துக்கள். இதுல இந்த மேடையில் நீங்கள் பார்த்தால் திரிசக்தி சிவனேன்னு வீட்டில் இருந்த என்னை இன்றைக்கு ஒரு நாட்டிய நாடகம் இருக்கிறது, அவசியம்
தேவர் அடியார்களுடைய மகிமையை, பெருமையை, அருமையை இந்த வெளிமுகத்திற்கு கொண்டு சொல்லி அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்து இருக்கும் அன்பு சகோதரி நர்த்தனா கார்த்திகேயனுடைய நிகழ்ச்சிக்கு அவசியம் வரவேண்டும் என்று எங்களுடைய அரங்க நிர்மாணிப்பாளர் மதுரை பத்மா கண்ணன் அவர்கள் அன்பு கட்டளை இட்டதன் எதிரொலி இன்றைக்கு நான் அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அமர்ந்திருக்கிறேன். அதை விட்டு பார்த்தால் 50 ஆண்டு காலம் பேனா பிடித்து எழுதி கொண்டிருக்கும் நான் எந்த மேடையிலையும் சொல்லிக் கொண்டிருப்பது, வளர்ந்தவர்களுக்கு வாழ் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோல் கொடுப்பவன். அது ஒண்ணுதான் இங்க என்ன அழைச்சிருந்து. இன்னைக்கு இந்த ஊடக கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்று 3 நிகழ்வு, 3ஐயும் விட்டு நான் இங்கு முகத்தை பதித்து பேசுகிறேன் என்றால் நர்த்தனா அந்த அம்மையாருடைய கடந்த கால உழைப்பு, இங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திகளை பார்த்தாலும் திரிசக்திகளின் மொத்த உருவமாய் இருக்கக்கூடிய நர்த்தனா அவருடைய அன்பு கட்டளையில் இன்றைக்கு வந்து அரங்கத்தில் அற்புதமாக மேடையை நிர்மாணித்திருக்கும் அன்பு சகோதரர் மதுரை பத்மா கண்ணன். நீங்க வந்து இருக்கையில உட்கார்ந்து திரை விலகுகிறத பார்த்தோன்னே ஏதோ ஒரு கோவிலில் நாம் நின்று இருக்கிற மாதிரி யாழியினுடைய சுவர்களுக்கு பக்கத்தில் அடியெடுத்து கொஞ்சமாக முன்னோக்கி நகர்வதைப் போல